சிவகாசி அருகே சின்னகாமன்பேட்டையில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சிவகாசி அருகே சின்னகாமன்பேட்டையில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டியிலே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஆய்வுக்காக சென்றிருந்த முதலமைச்சர், அதாவது பட்டாசு ஆலை ஒன்றில் முதலமைச்சர் ஆய்வுக்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அதனை சுட்டிக்காட்டி பளபளக்கும் போட்டோ ஷூட் வீட்டுக்கு சென்றவர் ஒருமுறை உண்மையான பட்டாசு ஆலைக்கு சென்று ஆய்வு செய்திருந்து பாதுகாப்பு குறித்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்கலாம் அல்லவா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எத்தனை பட்டாசு விபத்துகள், எத்தனை உயிர்கள், இன்னும் எத்தனை முறைதான் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த முதலமைச்சருக்கு என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்யாமல் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளை கண்டுகொள்ளாத திமுக அரசுக்கு என்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதுடன் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை இனியேனும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சரை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.